வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி 1 முதல் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. புதுவையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிகரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை உயர்த்த கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி பெட்ரோல் வரி 2.44% டீசல் 2.57% உயர்கிறது. இந்த உயர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் என 4 பிரதேசங்களிலும் அமலாகிறது. தற்போது புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 94.26, காரைக்காலில் ரூபாய் 94.03, மாகியில் ரூபாய் 91.92, ஏனாமில் ரூபாய் 94.92 உள்ளது. டீசல் விலை புதுச்சேரியில் ரூபாய் 84.48, காரைக்காலில் ரூபாய் 84.35, மாகிவில் ரூபாய் 81.90, ஏனாமில் ரூபாய் 84.75 உள்ளது. வாட் வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் 2 வரை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. புதுவை அரசின் வருவாயை உயர்த்தும் நோக்கில் இந்த வாட் வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அண்டை மாநிலங்களை விட புதுவையில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே இருக்கும். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு பிறக்க இன்னும் 3 நாட்களே இருக்கிறது. இதையொட்டி புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி தயாராகி வருகிறது. இப்போதே ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் கடற்கரை பகுதியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானவர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர். ஒயிட்டன் பகுதியில் வாகனங்கள் செல்வதை தடுக்க செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்புகளில் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. மேலும் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுபவர்களில் கடலில் இறங்காமல் தடுக்கவும் தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. இரும்பு மர கம்புகளை வைத்து இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் பலூன், காற்றாடி என பிழைப்புக்காக வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் புதுவைக்கு படையெடுத்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக புதுச்சேரி தயாராகி வரும் நிலையில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இதனால் சிறிய விடுதிகள் முதல் நட்சத்திர ஹோட்டல்கள் வரை அனைத்தும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகின்றன. இது ஒரு புறம் இருக்க, புத்தாண்டை கொண்டாட ஏராளமான மக்கள் புதுச்சேரிக்கு வருவர் என்று அறிந்து வைத்திருக்கும் வடமாநில வியாபாரிகளும் தற்போது புதுவையில் தஞ்சமடைந்துள்ளனர். குறிப்பாக சுப்பையா சாலை ரயில் நிலையம் அருகே உள்ள நடைபாதையில் பெங்களூரை சேர்ந்த சுமார் 15க்கும் மேற்பட்ட வடமாநில குடும்பங்கள் வந்து தங்கியுள்ளனர். இவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் விதமாக பலூன்கள், பொம்மைகள், வண்ண விளக்கு கொண்ட ரீத் தூள்கள், ஊதாங்குழல், பந்துகள், முகமூடிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கியும் உடன் தயாரித்தும் விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் மாலை நேரம் முதல் இரவு 11 மணி வரை கடற்கரைக்கு சென்று தாங்கள் வைத்துள்ள பொருட்களை விற்பனை செய்வதும், பின்பு பகல் வேளையில் தாங்கள் தங்கியுள்ள பகுதியில் சமைத்து உண்டு இளைப்பாறுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுப்பது ஒரு புறம் வியப்பை ஏற்படுத்தினாலும், மறுபுறம் சுற்றுலா பயணிகளிடம் வியாபாரம் செய்து பிழைக்கவும் வெளிமாநில மக்கள் புதுவைக்கு படையெடுத்துள்ளது மேலும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோர வியாபாரம் செய்வோர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உழற்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. உழற்கரை நகராட்சி ஆணை சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலையோரம் மற்றும் வாகனங்களில் பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் ஒலிபெருக்கிகளை அதிக சத்தத்தில் பயன்படுத்துவதாக பொதுமக்களிடம் இருந்து தொடர்ச்சியாக புகார்கள் வருகிறது. ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு காவல்துறை அனுமதி அவசியம். எனவே சாலையோரம் வாகனங்களில் பொருட்களை வைத்து வியாபாரம் செய்வோர் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தவறினால் ஒலிபெருக்கி பறிமுதல் செய்யப்படும். மேலும் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் வாகனங்களை நிறுத்தி வியாபாரம் செய்யுமாறும், வியாபாரம் முடிந்தவுடன் குப்பைகளை சாலையோரங்களில் விட்டு செல்லாமல் அவற்றை சேகரித்து அருகில் உள்ள குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இரவில் வாகனங்களை சாலை ஓரங்களில் நிறுத்துவது குற்றமாகும். மீறினால் நகராட்சி விதிகளின்படி அபராதம் விதிக்கப்படுவதோடு வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன.
புதுச்சேரியில் பழமை வாய்ந்த பள்ளிகளில் ஒன்று ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் 1977ஆம் ஆண்டு முதல் படித்த அனைத்து மாணவர்களும் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜெகஜோதி உட்பட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். எதிர்வரும் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் எவ்வித அச்சமுமின்றி புதுச்சேரியை சுற்றி பார்க்கவும் மற்றும் தத்தமது பணிகளை எவ்வித இடையூறுமின்றி மேற்கொள்ளவும் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்களின் உத்தரவின் பேரில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட குமாரபாளையம், தேத்தாம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார இடங்களில் போலீஸ் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் ஒரு மாதத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியை சார்ந்த பல்வேறு தரப்பட்ட மாற்றுத்திறனாளி அமைப்புகளை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், இருளர், நரிக்குறவர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள், திருநங்கைகள் உள்ளிட்ட விளிம்பு நிலையில் உள்ள 1200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளியின் சார்பாக ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அதன் இயக்குநர் சித்ராஷா தலைமையில் கடந்த ஒரு வார காலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான நிதி உதவியை ஃபீடிங் இந்தியா, ஜொமேட்டோ, அசீம் பிரேம்ஜி பவுண்டேஷன் போன்ற தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்களின் நிதி உதவியுடன் வழங்கப்பட்டது. வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை ராமலிங்கம் எம்எல்ஏ, ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 20 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய 21ஆம் ஆண்டு நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஐக்கிரிவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பாத யாத்திரை பஞ்சவடியை வந்தடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். நானாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலை நசுங்கி இறந்தார். படுகாயமடைந்த அவரது நண்பருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பூமியன்பேட்டை பாவாணர் நகரை சேர்ந்தவர் திவேஷ். இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். இவர் அதே பகுதியை சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவருடன் நேற்று காலை கடலூருக்கு சென்றார். பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர். பைக்கை திவேஷ் ஓட்டினார். நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்தி செல்ல முயன்ற தனியார் பஸ் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பைக் திருடிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வேல்ரம்பட்டி ஏரிக்கரை அருகே முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியில் நம்பர் பிளேட் இல்லாமல் பைக்கில் வந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் வில்லியனூர், தட்டாஞ்சாவடி, மோகன் பிரசாத், கோபாலன் கடை, சேஷாத்ரி, வி மணவெளி, நீல மணிகண்டன் என்பதும் மூவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது. விசாரணையில் மூவரும் மேலும் 2 இடங்களில் திருடி மறைத்து வைத்திருந்த 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர்.
இதேபோல உருளையன்பேட்டை போலீசார் நேற்று மாலை மறைமலை அடிகள் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தபோது சந்தேகப்படும்படி வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அவர் கடலூர் மாவட்டம் மளிகைமேடு அரவிந்த் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது. அரவிந்த் புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 14 பைக்குகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். அரவிந்தை கைது செய்த போலீசார் முதற்கட்டமாக 7 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அலங்கரிக்கப்பட்ட மன்மோகன் சிங் திருவுருப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் 5 பேர் ரூபாய் 3.94 லட்சத்தை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம். இவர் முகநூலில் வந்த விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி லாட்டரி டிக்கெட் வாங்கியுள்ளார். அப்பொழுது மர்ம நபர் கல்யாண சுந்தரத்தை தொடர்பு கொண்டு கேரளாவில் இருந்து லாட்டரி ஏஜென்ட் பேசுவதாக கூறி நீங்கள் 75 லட்சம் லாட்டரியில் வென்றுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் லாட்டரி பணத்தை எடுக்க GST மற்றும் டெபாசிட் பணம் கட்ட வேண்டுமென கூறியுள்ளார். இதனை நம்பி கல்யாண சுந்தரம் மர்ம நபருக்கு ரூபாய் 1.50 லட்சத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சத்யா. இவர் சென்னையில் உள்ள கன்சல்டன்சி மூலம் வெளிநாட்டில் வேலைக்கு தேடியுள்ளார். இந்நிலையில் அந்த கன்சல்டன்சி மூலம் அல்பேனியா நாட்டில் வேலை இருப்பதாகவும் அதற்கு விசா எடுக்க பணம் அனுப்புமாறு மர்ம நபர் கூறியுள்ளார். இதனை நம்பி சத்யா ரூபாய் 1.20 லட்சம் அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்தில் மர்ம நபர் சத்யாவுடன் இருந்த இணைப்பை துண்டித்து விட்டார். அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. புதுவை பெரிய காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த கலைசெல்வி 15,000, தொண்டமனத்தம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் 59,000 மற்றும் லாஸ்பேட்டை சேர்ந்த சுகுமார் 50,000 என 5 பேர் மொத்தமாக 3.94 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.